Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஈரோட்டில் வெறும் 10 ரூபாய்க்கு 3 வேளையும் தரமான அன்லிமிட்டெட் உணவு வழங்கும் உணவகம் ஒன்று பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த உணவகம் குறித்து விவரிக்கிறது பின்வரும் செய்தி தொகுப்பு. எந்த நேரமும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும் இந்த உணவகம் ஆற்றல் ஃபவுண்டேஷன் என்ற தனியார் அமைப்புக்கு சொந்தமானது. விலைவாசி உச்சத்தை தொட்டுவிட்ட இந்த காலகட்டத்திலும் இந்த ஆற்றல் உணவகத்தில் வெறும் 10 ரூபாய்க்கு 3 வேளையும் தரமான அன்லிமிட்டெட் உணவுகள் வழங்கப்படுவதே மக்கள் கூட்டம் அலைமோத முக்கிய காரணம். ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த ஆற்றல் ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிறுவனர் ஆற்றல் அசோக்குமார் ஏழை பள்ளி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். அந்த சேவையை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆற்றல் உணவகம். ஏழை எளிய மக்களின் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு அவர்களும் வயிறார உணவருந்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் இந்த உணவகம் செயல்பட்டு வருகிறது. நான் இங்கே பிரஃப் ரோட்டில் இங்கே ஆற்றல் அசோக்குமார் சாரோட தனியாக ஒரு ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. 10 ரூபாய்க்கு நீட்டாக சாப்பிட்டு போகலாம். இங்கே நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்றதா இருக்குது. வெஜ் ரைஸ் சாப்பிட்றதுக்கே 100 ரூபாய்க்கு மேலே வாங்குற மாதிரி இருக்குது. இங்கே நம்ம 10 ரூபாய்க்கு நீட்டாக வயிறார சாப்பிட்டு போகலாம். நான் சொந்த ஊர் கொல்லம்பாளையம். ரெகுலராக சாப்பிட வரும். இந்த பக்கம் வந்தேன்னா சாப்பிடுவேன். வீட்டு சாப்பாடு தான். ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தரமான உணவாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லாம் உள்காடாயிருச்சு. சாப்பாடு வியாபாரம்லாம் டல் அடிக்குதுங்கிறாங்க. மிக குறைந்த விலையில் 3 வேளையும் தரமான உணவுகளை வழங்கி வரும் இந்த ஆற்றல் உணவகம் குமாரபாளையம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. மாதந்தோறும் இந்த உணவகம் மூலம் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக ஆற்றல் ஃபவுண்டேஷன் அமைப்பு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயிறார உணவளிக்கும் இந்த ஆற்றல் உணவகத்தில் வாடிக்கையாளர்களுக்கு விதிக்கப்படும் ஒரே கண்டிஷன் உணவை வீணாக்க கூடாது என்பது மட்டுமே. ஒரே நேரத்தில் 100 பேர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த ஆற்றல் உணவகத்தில் காலை இட்லி, சட்னி, சாம்பாருடன் சிற்றுண்டி, மதியம் பொரியல் சாம்பாருடன் சாப்பாடு, இரவும் இட்லி சாம்பாருடன் சிற்றுண்டி என வாடிக்கையாளர்களின் வயிறார உணவளிக்கப்படுகிறது. 3 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். வெளியில் போனால் 50 ரூபா வரும். இங்கே இருந்தால் 10 ரூபாயோடு போயிருந்தோம். நாங்கள் கூலிக்கு வேலைக்கு போகிறதுனால இங்கே வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுங்க? சாப்பாடு சூப்பராக இருக்குதுங்க. வெளியில் விட இங்கே நல்லா இருக்குது. வியாபாரத்துக்கு போயிட்டு வரையில் சாப்பிட்டு போயிடுங்க. நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேங்க. எங்கள் பசங்க 2 படிக்குது. அதனால் வியாபாரத்துக்கு போகையில் எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குதுங்க. நான் தனியாக பாடுபட்டு சாப்பிட்ருக்குறேங்க. எல்லா சௌகரியம் இங்கே கிடைக்குதுங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சாப்பாடு நல்லா இருக்குதுங்க. வெளி ஹோட்டலில் அதிகமாக காசு ஆகுங்க. இங்கே 10 ரூபாயோடு போயிருக்குங்க. மற்ற ஹோட்டலோட இந்த ஹோட்டலில் நீட்டாகவும் இருக்குது. சாப்பாடு நல்லா திருப்தியாக இருக்குது. சாப்பாடு நல்லா குழவா நல்லா நீட்டாக வடிச்சிருக்காங்க. குழம்பு, பொரியல், மோர், ஊறுகாய் எல்லாமே வந்து காரம் எல்லாமே உப்பு கப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. வெளி ஹோட்டலுக்கு கம்பேர் பண்ணும்போது வெளி ஹோட்டல்லாம் கூட கொஞ்சம் காரமாக இருக்கும். சோறு வந்து கொஞ்சம் பருக்கியாக இருக்கும். இது வந்து அப்படி இல்லை. சோறு சாப்பிட்றதுக்கு நல்லா குழவா நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கூட வாங்கி ஓட்டலாம். முதலில் இலவச உணவு வழங்கலாம் என திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இலவசமாக வழங்கினால் மக்களுக்கு அதன் மதிப்பு தெரியாது என கருதியே 10 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டதாக ஆற்றல் ஃபவுண்டேஷன் அமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பசியாற்ற வாரத்தின் 7 நாட்களும் தொடர்ந்து செயல்படும் இந்த ஆற்றல் உணவகம் தாங்கள் வழங்கும் உணவின் தரத்தாலும் நாவை நீங்கா சுவையாலும் ஈரோடு மக்கள் மனதில் தனி இடத்தையும் நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை.